ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ராகி மாவு யூஸ் பண்ணி பட்டர் முறுக்கு செய்ய போகிறேன். இந்த ராகி பட்டர் முறுக்கு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ராகி பட்டர் முறுக்கு செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன், 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன், 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இப்போ இந்த பொட்டுக்கடலையை மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பொட்டுக்கடலையை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எல்லா மாவையும் ஒரு சல்லடையில் சலிச்சு எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேன், 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது இடியாப்ப மாவு. நம்ம அரைச்சிட்டு வந்த பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எல்லா மாவையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவெல்லாம் நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்து நல்லா உருக்கிட்டு சூடாக இந்த மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன், நல்லா உருக்கிட்டு வந்திருக்கேன். சூடாக இருக்கும்போது இந்த மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போது இந்த பட்டர் எல்லா மாவுலையும் படுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முறுக்குக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்குங்க. இப்போது முறுக்கு மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ முறுக்கு அச்சை சேர்த்துட்டு முறுக்கு குழலில் மாவு சேர்த்துக்கலாம். இப்போது பட்டர் முறுக்கு சுடுறதுக்காக எண்ணெய் காஞ்சி ரெடியாக இருக்குது. இப்போது முறுக்கை புழிஞ்சு விட்டுக்கலாம். முறுக்கை மொத்தமாக புழிஞ்சு விட்டுட்டும் அதுக்கப்புறம் உடச்சி எடுத்துக்கலாம். ஆனால் பட்டர் முறுக்கு இந்த மாதிரி நீட்டாக இருந்தால் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் நான் இந்த ஷேப்பில் பட்டர் முறுக்கை உடச்சி விட்டுடுறேன். போடும்போது பார்த்து பொறுமையாக போடுங்க. இப்போ தேவையான அளவு மட்டும் பட்டர் முறுக்கை புழிஞ்சு விட்டுருக்கேன். இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பட்டர் முறுக்கு இந்த எண்ணெயோட சலசலப்பு தன்மை அடங்குற வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ முறுக்கு நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம முறுக்கை எடுத்துடலாம். மீதி இருக்க முறுக்கையும் இதே போல் நான் சுட்டு எடுத்துக்கிறேன். இந்த பட்டர் முறுக்கையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் பட்டர் முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம நல்லா ஹெல்த்தியாக ராகி மாவு யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம். இந்த ராகி பட்டர் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ஒரு நாள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.